பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? இந்த 2024ஆம் வருட இந்த அன்னாள் உபவாச ஜெப நாட்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லா கணத்தையும் மகிமையை செலுத்துவோம். ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இந்த குழந்தை பாக்கியத்திற்காக, கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த வெட்கப்படுகிற அனுபவம் ரொம்ப அதிகமாக காணப்படும். இந்த உலகத்திலே அவர்கள் தான் அதிகமாக வெட்கப்படுத்தப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை வெட்கப்படுத்த மாட்டேன். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவங்களுடைய முகத்தை கற்பாறையை போல உயர்த்துவேன். அப்போ கர்த்தர் சொன்னது, அவர்களுடைய மகிமையை கற்பாறையை போல உயர்த்துவேன். கடந்த டிசம்பர் மாதம் இந்த அன்னாள் உபவாச ஜெபத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, மார்க் 7வது அதிகாரம் அந்த 34 வாசிக்கும் பொழுது, அங்க திக்குவாயுடைய கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை கர்த்தர் இயேசு சுகப்படுத்துகிறார். எப்படி சுகப்படுத்துகிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். மார்க் 7:34 வாசிக்க முடியும். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். இந்த திறக்கப்படுவாயாக என்ற வார்த்தையை கர்த்தர் காண்பித்தார். அநேகருடைய கற்பத்தின் கனி திறக்கப்பட போகிறது. ஏசாயா 58:8, அப்பொழுது விடியற்கால வெளுப்ப போல உன் வெளிச்சை எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். அநேகருடைய சுகவாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். இந்த இரவுல ஆயத்த ஜெபத்துல ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஒரு வீட்டின் ஓரத்துல ஒரு அலுமினிய பாத்திரம் அப்படியே ஒதுக்கப்பட்டு கிடக்கிறது. அதை ஒரு மனிதன் வந்து அதை நன்கு சீர்படுத்தி அதில் இருக்கின்ற ஓட்டைகளை எல்லாம் அடுத்து அதை அப்படியே புதிதாக மாற்றுகிறான். பின்பு அந்த பாத்திரத்திற்கு ஒரு மகிமை உண்டாகிறது. அதே போல ஒதுக்கப்பட்ட நிலைய, தள்ளிவிடப்பட்ட நிலையில இருக்கிற நம்மளை, உங்களை கர்த்தர் நிச்சயமா உங்க முகத்தை, மகிமைய கற்பாறையை போல உயர்த்த போகிறார். உங்க சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. சங்கீதம் 102:13, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இந்த உபவாச ஜெபத்து, ஆயத்த ஜெபத்துக்கு தொடக்கும் பொழுது ஒரு கோழி முட்டையிலிருந்து அது குஞ்சு அப்படியே உடைத்து வருகிற காட்சியை கர்த்தர் காண்பித்தார். அது சரியான நேரத்துல அது என்ன செய்கிறது? உடைத்து வருகிறது இல்லையா? அதற்கு குறித்த நேரம் இருக்கு. நம்மளா உடைச்சோன்னா அது வெளியே வராது. அது நேரத்துலதான் அது வெளியே வரும். அதே போல இந்த கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் இந்த 2024 கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக என்று இந்த 2024 உபவாச ஜெபத்துல நம்ம அதிகமாய் ஜெபிப்போம். எப்பத்தா என்று ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு துணை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்க சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுவார். இந்த வசனங்களை இன்றைக்கு நீங்க அதிகமாய் அறிக்கை பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார்.